சற்றுமுன் வெளியான தகவல் 3,00,000 வரை வட்டியில்லா கடன் பெண்களுக்கு மட்டும் எப்படி வாங்குவது தெரியுமா? அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு உதவும் விதமாக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஒன்றிய அரசின் உத்யோகினி திட்டத்தின் கீழ் தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்க ஆரம்பித்து விட்டனர். அரசும் அவர்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி வருகிறது. ஒன்றிய மாநில அரசுகள் மகளிர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் ஒன்று குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். பெண்களுக்காக உத்தியோகினி என்ற பெயரில் சிறப்பான திட்டம் ஒன்றை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. அரசு மற்றும் தனியார் வங்கிகளுடன் இணைந்து வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் செயல்படுத்தும் உத்யோகினி திட்டத்தின் கீழ் பெண்கள் சுய தொழில் செய்வதற்கும் வங்கி சாரா நடவடிக்கைகளுக்காகவும் கடன்கள் பெறலாம். சமையல் எண்ணெய் சம்பந்தமான தொழில் செய்வதற்கு பெண்களுக்கு ரூபாய் 1,00,000 முதல் ரூபாய் 3,00,000 வரை கடனுதவி இத்திட்டத்தின் வழங்கப்படுகிறது. சிறு தொழில் ஆரம்பித்து தொழில் முனைவோர்களுக்காக உருவாக விரும்பும் பெண்கள் 3,00,000 வரை வட்டியில்லா கடன் பெறலாம். கைம்பெண்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு வரம்பு கிடையாது. தொழில் மற்றும் தகுதியை பொறுத்து கடன் தொகை மாறும். உத்தியோகினி திட்டத்தில் வழங்கப்படும் கடன்களில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 50% மானியம் கிடைக்கும். அதாவது கடன் தொகை ரூபாய் 3,00,000 1,50,000 மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும். மேலும் சிறப்பு அல்லது பொது பிரிவினராகவே இருந்தால் அதிகபட்சமாக ரூபாய் 3,00,000 கடனில் ரூபாய் 90,00,000 வரை மானியம் வழங்கப்படும். இதனால் ரூபாய் 2.1 லட்சம் வரை மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும். கிராமத்தை சேர்ந்த பெண்களுக்கு உத்தியோகினி திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 18 முதல் 55 வயது வரை உள்ள மகளிர்கள் கடன் பெறலாம். மேலும் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள், விவசாயம் செய்யும் பெண்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000 அதற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த வரம்பு தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. உத்தியோகினி திட்டத்தில் கடன் பெற விரும்பும் பெண்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அருகில் உள்ள வங்கிகளில் விண்ணப்பிக்கலாம். அத்துடன் ஆன்லைனிலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அக்கவுண்டில் வரும் 25,000 ரூபாய் இனி ஈஸியாக வீடு கட்டலாம். அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு அரசு தரப்பிலிருந்து இலவசமாக வீட்டு வசதி வழங்கப்படுகிறது. உங்களுக்கும் வீடு வேண்டுமா? இப்படி விண்ணப்பிக்கலாம். மத்திய பிரதேச மாநில அரசு பெண்களின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் லட்லி பசானா யோஜனா மிக முக்கியமான ஒரு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வீட்டு வசதி வழங்க புதிய முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. லட்லி பஹானா ஆபாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கம் குட்சா வீடுகளில் வசிக்கும் பெண்களுக்கு பக்கா வீடுகளின் பலனை வாங்குவதாக. இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களை கண்டறிய விரிவான நடைமுறையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. லட்லி பஹானா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்து இப்போது பக்கா வீடுகளை பெற தகுதியுடைய பெண்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 2 கட்டங்களாக பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள்
சேகரிக்கப்பட்டன. மாநிலம் முழுவதிலும் இருந்து 5,00,000க்கும் அதிகமான பெண்கள் இதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்திட்டத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பெண்கள் மட்டுமே இந்த வசதியின் பலனை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த பெண்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட மற்றும் ஊராட்சி அளவில் பெண்களுக்கான தகுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தங்கள் மாவட்டம் மற்றும் கிராம பஞ்சாயத்து பட்டியலில் தங்கள் பெயரை சரிபார்க்கலாம். தகுதியற்ற எந்த பெண்ணும் இந்த திட்டத்தின் பலனை பெறுவதில்லை என்பதையும், தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே வீட்டு வசதி வழங்கப்படுவதையும் அரசு உறுதி செய்கிறது. லட்லி பனா ஆவாஸ் யோஜனா திட்டம் மத்திய பிரதேச மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தகுதியின் அடிப்படையில் பெண்களை உள்ளடக்கியது. இத்திட்டத்தின் பலன்கள் மாநிலத்தின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடைவதை இது உறுதி செய்கிறது. நிரந்தர வீடுகள் கட்ட பெண்களுக்கு ரூபாய் 1,30,000 வரை உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 4 தவணைகளில் பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பெண்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. முழு செயல்முறையும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் வைக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி மாதத்துக்குள் முதல் தவணையாக பெண்களின் கணக்கில் ரூபாய் 25,000 டெபாசிட் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் டெபாசிட் செய்யப்பட்ட பிறகு வீடு கட்டும் பணி தொடங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.